வசிய யோகம் பெறப்போகும் சிம்மராசி. இந்த தன வசிய யோகத்தால் ஏற்பட போகும் மாற்றங்களும் பரிகாரங்களும் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இந்த தன வசிய யோகத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்றுதான் பார்க்க போறோம். அந்த வகையில ஜோதிடத்தில் அசுர குருவான சுக்கிரனும் அசுப தலைவன் சனி இணைவும் மோகனம் ஆகும். மோகனம் என்பது வசியம், அதாவது தன என சொல்லலாம். அசுர குருவாகிய சுக்கிரனும் அசுப தலைவன் சனி பகவானும் ஜாதகத்தில் இணைந்து நண்பர்களாகி மகிழ்வர். ஆம், சனி சுக்கிரன் இரு கிரகங்களும் நட்பு கிரகங்களே. அவைகள் இணையும் பொழுது மிகுதியான நன்மைகள் உண்டு. நீதிக்கு அதிபதியாக விளங்குபவர் சனி பகவான். இன்பம், கலைகள் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். இவர்களின் இணைவு வசியம். எந்த பாவத்தில் இருந்து இவர்கள் தொடர்பு கொள்கிறார்களோ அந்த பாவத்தின் வழியே பண வசதியை செய்வார்கள். அப்படி இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவின் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, சனிக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகியவற்றில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் மற்றும் சனி இணைவுதான். சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, பூரம், போராடம் ஆகியவற்றில் சனி இருந்தாலும் இணைவாகும். அதே போல சுக்கிரனும் சனியின் நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் இருந்தாலும் இணைவாகும். சுக்கிரனின் வீட்டில்தான் சனி பகவான் உச்சமடைகிறார். நேரடியாக இணையும் பொழுது பலன்கள் ஒரு வகையாகவும், நட்சத்திரங்கள் வழியாக இணையும் பொழுது பலன்கள் வேறு மாதிரியும் இருக்கும். சில நேரங்களில் வக்ரகதியில் இந்த கிரகங்கள் இணையும் வாய்ப்புகளும் உண்டு. அப்பொழுது வேறு மாதிரியான பலன்கள் உண்டு. சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். சுக்கிரன் சூரியனுக்கு 8 பாகைக்குள் வரும்போது வக்ரம் அடைகிறது. சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட இணைவாகவே கொள்ளலாம். சுக்கிரன் மற்றும் சனியினுடைய இணைவின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் சிம்மராசினியர்களுக்கு ஏற்படும் என்று பார்க்கும்போது, இந்த கிரக இணைவு உள்ளவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டு. படிப்படியாக பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். லட்சுமி கடாட்சம் உள்ள ஜாதகக்காரகராக இவர் இருப்பார். பண பிரச்சனை என்பது சுக்கிரன் சனி இணைவு உள்ளவர்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் மிக எளிதாக சமாளிக்கும் தந்திரம் அறிந்தவர்கள். பொதுவாக இந்த அமைப்பு 4ஆம் இடத்தில் இருந்தால் நிறைய ஆடைகள் வைத்திருப்பார்கள். ஆனால் ஆடைகள் இவர்களுக்கு பொருந்தாது. இல்லாவிடில் ஆடைகளில் ஏதேனும் குறைகள் இருக்கும். பழைய வீடாக இருந்தாலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். புளிப்பு சுவையை அதிகம் விரும்புபவர்களாக இருப்பார்கள். சனி பகவான் எதையும் தாமதப்படுத்துவார். தாமத திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் சனியை குரு பார்வை செய்தால் தோஷம் குறையும். பரிகாரம் உண்டு. திருமணத்திற்கு பின் உள்ளவர்களுக்கு யோகமான அமைப்பு உண்டாகும். இவர்கள் நகையின் மீது அதிக ஈர்ப்பு உண்டு. ஆதலால் நகை தொடர்பான தொழில் செய்யும் எண்ணம் இருக்கும். அதற்கு மற்றொரு கிரகமான வியாழனும் வலிமையாக இருக்க வேண்டும். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்சுவார்கள். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்ச மாட்டார்கள். இந்த வேறுபாட்டிற்கு கிரகங்களின் வலிமைதான் காரணம். சனி வலிமையாக இருந்தால் வாகனம் ஓட்டுவதற்கு அச்சம். ஆதலால் வாகனம் ஓட்ட தெரிந்தாலும் ஓட்ட மாட்டார்கள். சுக்கிரனின் வலிமையாக இருந்தால் வாகனத்தை வேகமாக செலுத்துவார்கள். இந்த இணைவு உள்ளவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு அசுப கிரகங்கள் இணைவதால் கண் பார்வை வெகுவாக பாதிக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு கண் தொடர்பான அறுவை சிகிச்சைகள் ஏற்படுவதும் உண்டு. சிலர் நவரத்னங்களின் ஒன்றான வைரம் தொடர்பான தொழில் செய்வார்கள். அதாவது வைரம் பட்டை தீட்டுவது, வைர வியாபாரம் போன்றவை இந்த தொழில் இவர்களுக்கு மிகுந்த லாபத்தினை ஈட்டும். டெக்ஸ்டைல் தொடர்பான துறைகளிலும் சிலருக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ராகு இந்த கிரகங்களுடன் தொடர்பு ஏற்பட்டால் இந்த வாய்ப்பு ஏற்படும். இந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தினை பொறுத்து சில குறிப்பிட்ட பலன்கள் ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருந்தால் டெக்ஸ்டைல் விற்பனை தொடர்பும், 10ஆம் இடத்தில் இருந்தால் துணி உற்பத்தி மற்றும் தறி நெய்தல் தொடர்பான துறைகளிலும் வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் வலுவாக இருந்து சனியுடன் இணைவு இருந்தால் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பழைய கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். தனவசிய யோகத்தால் சிம்மராசினியர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சனி என்பது
என்பது மேகத்திற்கு காரகமாக இருப்பவர். குறிப்பா கரிய மேகத்தை சனியுடன் சொல்லலாம். சுக்கிரனின் காரகமாக மழை உள்ளது. நீர் ராசிகளிலோ நீர் கிரகங்களுடன் இணைவுகள் ஏற்படும் போது அதிகமான மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரனிற்கு காரகமாக காய்கறிகள் பழங்கள் உள்ளதால் சுக்கிரனை சனி பார்வை செய்யும் காலங்களில் பழங்கள் காய்கறிகள் விளைச்சல் பாதிக்கப்படும். ஆதலால் விலை உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்படிப்பட்ட சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கைக்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது, லட்சுமி நாராயணனை சனிக்கிழமை அன்று தரிசனம் செய்வது சிறந்த பலனை தரும். அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ரோஸ் கலர் வஸ்திரம் கொடுத்து வழிபாடு செய்வது சிறந்த பரிகாரமாகும். குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினால் சிறந்த மேன்மை மற்றும் தனவிருத்தி உண்டாகும். அஷ்டலட்சுமியை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபட்டாலும் அல்லது வெள்ளிக்கிழமை சனி ஓரையில் சனிக்கிழமை சுக்கிர ஓரையிலும் வழிபாடு செய்தால் நற்பலன்கள் உண்டு. எள்ளில் செய்யப்பட்ட இனிப்பான பண்டங்களை தானமாக வழங்குவதால் சில தோஷங்கள் இவர்களுக்கு ஏற்படாது. அது மட்டுமில்லாமல் சிம்மராசினியர்களுக்கு இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் 2 இருக்கிறார். 2 இருந்து புதன் 3ஆம் இடத்திற்கு நகருகிறார். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால எல்லா விஷயங்களிலும் சுகமாகவே இருக்குங்க. லாபஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் உங்களுடைய கவலையை தீர்ப்பாரு, மகிழ்ச்சியை தருவார். நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரிகள் தொழில் விஸ்தரிப்பு செய்யும் வாய்ப்புகள் உண்டு. மண் கட்டிட விற்பனை நல்ல விதமாக நடைபெறும். கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்கு. புதிய ஒப்பந்தங்களால் சிம்மராசினியர்களான உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. போட்டி தேர்வுகளை மேற்கொண்டு விட்டு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கும் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 10ல் குரு இருப்பதால் தொழில் முயற்சிகளை ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம் உண்டு. கண்டகச்சனி நேராக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் கருத்து உரசல்கள் வருங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. அதே போல் 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய பேச்சு செயலும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. சிம்மராசினியர்களுக்கு இந்த தனவசிய யோகத்தால் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கண்டகச்சனி நடப்பதால் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.